ஆனா யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாரு. உங்களை விட்டு சில காரியங்கள் போனது நிமித்தமாக, சில ஜெபங்கள் கேட்கப்படாததனுடைய விளைவாக, சில தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நீங்கள் பார்த்து பார்த்து பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்க ஏன் நடக்குது? என் ஜெபம் கேட்கப்படலையா? என்னுடைய உபவாசம் உங்க சமூகத்துல வந்து சேரலையா? என் ஜெபம் கேட்கப்பட்டிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற அந்த ஆதங்கத்தோட இருக்கிற யாரோ ஒருவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்ல, ஆசீர்வாதம் நான் இருக்கிறதை வைத்து அல்ல, நான் இருக்கிறேன். ஆசீர்வாதம் வரும் போகும், உயர்வு வரும் போகும், ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன். கர்த்தரிடத்துல நீங்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க என்ன சொல்லணும்னா, இது போதும்பா எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், இது போதும்பா எனக்கு, இது போதும்பா எனக்கு. அதுல எல்லாம் திருப்தி கிடையாது. ஆனா இயேசு என் கூட இருக்கிறது எனக்கு பெரிய திருப்தி. ஒரு 10 டைம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுவோம், தேவரீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எதையும் எப்பொழுதும் எடுப்பதற்கு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக உரிமை உண்டு. எதை எப்ப எடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். சில நேரத்தில் அவர் எடுக்கிறவர், சில நேரத்தில் அவர் கொடுக்கிறவர். அவர் நமக்கு எடுத்தாலும் நன்மைக்கு தான், அவர் நமக்கு கொடுத்தாலும் நன்மைக்கு தான். ஆனா உலகம் எடுக்கும்போது நம்மளை அப்படி பார்க்காது. சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில மரணங்கள் வருது பாருங்களேன். ரொம்ப நெருக்கமானவங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நல்லா ஆண்டவரோட நடக்கிற குடும்பத்தில் ஒரு இழப்புன்னு ஒன்று வரும்போது சிலரால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு பாஸ்டருடைய மனைவி கடந்த நாட்களிலே, அந்த பாஸ்டரும் அவர்களும் கல்யாண நாள் அன்றைக்கு, கல்யாண நாள், திருமண நாள் அன்றைக்கு தான் திருமண நாள். அந்த 2 நாளும் அவங்க தன்னுடைய மகள் கேட்குறாங்க, நானும் வரட்டுமா அப்படின்னு. இல்லை, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்தில் கரெக்டாக அந்த பாஸ்டர்மா இருந்த இடத்துல வண்டி அப்படியே அடித்து அப்படியே அவங்க அந்த இடத்துல அப்படியே இறந்து அவருடைய கையில் அப்படியே சாஞ்சிடாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் உங்களோட கொஞ்சம் தனியாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கூட்டிகிட்டு போனேன். இல்லை, என்னமோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் திருப்தியாக ஒரு உண்மையான மனைவியாக இருந்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், உண்மைதானே அப்படின்னு. ஆமாம், உங்கள்கிட்ட நான் ஒரு குறையும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு. சரி சரி, அது போதும் எனக்கு. உங்களுக்கு முன்னாடி உங்களோட நான் திருப்தியாக, உங்களுக்கு உண்மையாக திருப்தியாக இருந்தேன் அப்படின்றத நான் நம்புகிறேன், சந்தோஷப்படுறேன். ஒரு 2-3 இன்சிடென்ட், அது எல்லாத்துலேயும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நான் உங்களை விட்டு பிரிவேன், உங்களை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர்கள் மரித்து அந்த பாடியை எடுத்துகிட்டு வரும்போது எத்தனை பேச்சு, எத்தனை வார்த்தை. எப்படி இன்னும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கலையா? ஆண்டவருக்கு தெரியாதா? எப்படி ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க? கர்த்தர் காப்பாற்ற வேண்டியதானே? என்னென்னமோ வார்த்தை. ஆனா இந்த ஊழியக்காரருடைய மனசு மட்டும் என்ன பண்ணலைன்னா, அப்படி கொஞ்சம் கூட சலனமடையவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க மரிக்கிறதுக்கு முன்பாகவே பல விசை எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஒரு 2 பேரும் சேர்ந்து அந்த திருமண நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடு ஒன்று எக்ஸிபிஷன் போட்டுருந்தாங்க, ஒரு வீடு வாங்குறதுக்கு. சரி, இது வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த சாம்பிளுக்காக ஒரு வீடு கட்டிருப்பாங்கல்ல முன்னாடி, இந்த வீடு மாதிரி தான் கட்டித்தர போறோன்னு. அந்த வீடு ரொம்ப அழகா இருந்த உடனே இந்த பாஸ்டர்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன ஏன்பா இந்த வீடே இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா, பரலோகத்தினுடைய வீடு எவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும்ல, நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அவங்க வாயின் மூலமாகவே. நான் இந்த உலகத்தில் என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி. நிறைய ரட்சிக்கப்படாதவங்களாம் என்னென்னமோ திட்டுறாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரர் மட்டும் அவருடைய மனதில் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு தெரியும் என் மனைவி இந்த ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என் கூட இல்லை, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா இவங்க சொல்றது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த காரியம் அவருடைய அனுமதியோடு தான் நடந்திருக்கிறது. அவர் எடுத்துட்டு போகிறத உரிமை பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாருக்கு என்ன ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டும் பிரதர் சிஸ்டர், யாருக்கு என்ன ஒப்பீனியன் வேணாலும் இருக்கட்டும், அம்மா யார் என்ன வேணாலும் பேசட்டுமே, என்ன வேணாலும் பேசட்டும். உங்களுக்கு நடக்கிறத குறித்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசட்டுமே.
வாய். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். அவங்க வாயில பேசுகிறதை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும், உங்களுக்கு ஒரு பெரிய காண்ட் வேணும். ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அத்தனை விதமா பேசினாலும் உங்க இருதயத்தின் ஆழத்துல இந்த ஒண்ணு மட்டும்தான் வரணும். இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீர் என் கூட இருக்கிறீர் இல்லை என்றதை கண்டிப்பாக நான் கணிக்க மாட்டேன். நீர் என் கூட தான் இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதைத்தான் ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா நம்ம? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நிறைய காயப்பட்ட உள்ளத்தை கத்த தேற்றி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய முதுக தட்டி கத்துற அந்த வார்த்தையை சொல்கிறார், இல்ல மகனே நான் உன் கூட தான் இருக்கிறேன். இல்ல மகளே நான் உன் கூட தான் இருக்கிறேன். பித்த அம்மாவே என்ன பார்த்து சொல்றாங்க, உன் கூட கடவுளே இல்ல, உன் கூட கடவுளே இல்ல. கணவனார் என்ன பார்த்து சொல்றாரு, உன் கூட கடவுள் இருக்கிற. மூஞ்சியை பாரு, அந்த மூஞ்சி பே அரைஞ்சது மாதிரி இருக்குது. அந்த மூஞ்சில ஒரு வெளிச்சமே இல்லை. உன் கூட கடவுள் இருந்தா உன் முகம் இப்படியாடா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். வெளி தோற்றத்தை பார்த்து சுற்றி இருக்கிற சொந்தங்களும் நண்பர்களும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் இல்லைன்றதை அப்படியே டிசைட் பண்ணலாம். கடந்த நாட்களில் வந்த தோல்வியை பார்த்து அவங்க அப்படிதான் சொன்னாங்க, உன் கூட கடவுள் இல்லவே இல்லை. என் கூட பாத்தியா கடவுள் இருக்காரு, அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். என் கூட பாத்தியா கடவுள் இருக்காரு, அதனால தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கினேன். உன் கூட கடவுளே இல்லை, ஆண்டவரே உன் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இந்த உபவாச ஜபத்துல உங்க பக்கத்துல வந்து இதெல்லாம் நடக்கிறத வச்சு உன் கூட நான் இருக்கிறேன் இல்லைன்றதை நீ ஏன் டிசைட் பண்ணணும்? இதெல்லாம் நடக்காததுனால உன் கூட நான் இல்லை அப்படின்றத நீ ஏன் முடிவுக்கு வர்ற? ஹல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல. கைகளை உயர்த்தி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இறங்கட்டும். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு வல்லமை உங்க மேல, ஒரு தைரியம் உங்களை தேடி வருது, ஒரு பலன் உங்களை தேடி வருது. ஸ்தோத்திரம். அப்பா பார்த்து அதை மட்டும் சொல்லுங்க, இது எனக்கு போதும் ஆண்டவரே, மரணம் வரைக்கும் இது எனக்கு போதும், நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களோட இருந்தால் போதும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நம்ம தனிமையாய் நடக்கும்போது தனிமையின் பாதையில அவர் என் கூட இருக்கிறார். தகப்பனே உங்க தோளில் நீங்க சுமந்ததை மறக்க முடியாது. நீர் என் கூட இருக்கிறீரப்பா, இருக்கிறீரப்பா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி. தேவரீர் என் கூட இருக்கிறீர். ஓ நன்றி நன்றி நன்றி. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். கவனிங்க, வேதத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் வந்தவர் யார்? அதான் எல்லாருமே அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு நினைச்சாங்க. ஆனா யோவான் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின் ஒருத்தர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரையாகிலும் அவிழ்க்கிறதற்கு நான் பார்த்தேன். ஆனா இந்த குழந்தையினுடைய பிறப்பை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சகரியான்ற ஒரு தேவ மனுஷன், யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது, அவர் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தேவாலயத்துக்குள்ள போறாரு. போகும்போது ஆண்டவர் பேசுறாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்றாரு. எப்ப ஜெபம் பண்ணது? லாங் அகோயஸ் அப்படின்னா அந்த ஜெபத்தை பண்ணி அவர் மறந்தே போயாச்சு. இனி அந்த ஜெபம் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அந்த ஜெபம் நடக்கலைன்னா கூட பரிசுத்தத்தை குறைக்கல, அந்த ஜெபம் நடக்கலைன்னா கூட ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றதை குறைக்கவே இல்லை. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. சகரியாவினுடைய வாழ்க்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். பாருங்க, ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துல சகரியாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எப்போ? ஒரு நாளைக்கு முன்னாடியா, இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியா, இல்ல போன 21 days ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கா? இல்ல அந்த ஜெபம் பண்ணி இருக்கும் ஒரு 50 வருஷம், ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண ஜெபம் நடக்காதுன்னு முடிவுக்கு வந்து வயசாகி அந்த ஜெபத்தையே மறந்தாலும் அது முக்கியமான ஜெபம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிள்ளை வேணும்ன்றது ஒரு பெரிய ஜெபம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. சோ அவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஜெபம் இப்போ கேட்கப்படுது. அந்த ஜெபம் மறந்ததுக்கு பிற்பாடும் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, தன்னுடைய உண்மையை, ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறவங்க பரிசுத்தம் இல்லாமல் போனா அவங்களால வெளியே வர முடியாது. ஆனா இவர் வெளியே வராரு. அப்போ ஆண்டவர் பேசி ஒரு குமாரன் பிறந்து அவர் ஊமையாகி இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது அவர் போர்டில் எழுதி காமிச்சு யோவான்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ப்ராசஸா நடந்து, இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த எலிசபெத் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் கர்ப்பமா இருக்கிறது யார் அப்படின்னா மரியாள். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது எலிசபெத் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன பண்ணிச்சாமா, ஆவியிலே நிறைஞ்சு அப்படியே துள்ளி குதிக்குது. அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த குழந்தை. அவனுடைய பிறப்பு வித்தியாசமானது, விசேஷமானது. இப்ப அந்த குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே சாஃப்டாலாம் பிரசங்கம் பண்ணல, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார், நல்ல கனிகளை கொடுங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் குத்தப்பட்டு மனது இறங்கி உடனே வர்றாங்க. பெரிய போர் சேவர்களெல்லாம் வந்து கேட்கறாங்க, ஐயா நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்கறாங்க, நாங்க என்ன பண்ணணும். உடனே எல்லாருக்குமே அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அவர் வந்து வனாந்திரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தம், வனாந்திரத்திலே ஒட்டக மயிருடைய அணிந்து காட்டு தேன்னு சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில இருந்த அந்த மனுஷனை தேடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. இப்ப இயேசு வந்து முன்னாடி நின்று சொல்றாரு, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுவேன், இல்ல இப்ப இடம் கொடு. ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், ஞானஸ்நானம் இது எல்லாமே ஸ்பெஷல். ஆனா அவருடைய மரணம் இப்போ யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை பார்த்த உடனே எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவரோட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். இப்போ ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்டா, யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே ராஜா கட்டளை இட்டு என்ன பண்றாருன்னா அவன் தலையை வெட்டி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. எதுவுமே விசாரிக்காம, எதுவுமே கேட்காம தலையை வெட்டி ஒரு தட்டில் வச்சு கொண்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே அவ்வளவு பெருசா வந்த அவருடைய ஊழியம். இந்த மரணம்னு வரும்போது புஷ்வான மாதிரி நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம நிறைய பேர் கதையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கடவுளோட இல்ல, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, கர்த்தர் அவர் தண்டிச்சாரு. ஆனால் யோவான் ஸ்நானகன் பரலோகத்தில் யாரா இருக்கிறார் அப்படின்னா பெரியவரா இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறதை வைத்து இயேசு நம்மோடு இருக்கிறார் இல்லை என்கிற முடிவுக்கு நம்ம யாரும் வந்துடவே கூடாது. மனசுல எந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போதும் நினைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவரீர் என்னோடு கூட. இந்த உபவாச ஜெபத்தினுடைய சாராம்சம், இந்த உபவாச ஜெபத்தினுடைய கீவேர்டு என்ன அப்படின்னா தேவரீர். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காமற் போனாலும் தேவரீர். என் ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும், இந்த உலகத்திலே உபத்திரவம் எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சத்தமா சொல்லிட்டே இருங்க, தேவரே உங்க கூட இயேசு இருக்கிறார்.
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். பாடலாம் தனிமையின் பாதை. தகப்பனே, உங்க தோளில சுமந்ததை நான் மறக்கவே முடியாது. பிறர் என்னை சபித்து தூற்றும் போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றியப்பா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. இப்ப கைய மேல எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. சொல்லுவோம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. இப்ப கைகள மேல எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேனா. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேன். இப்ப சொல்லு. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. சொல்லிக்கொண்டே இதற்கீடு. நீங்க கூட இருந்தா போதாண்டவரே, நீங்க கூட இருந்து சொல்லிக்கொண்டே இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதை தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நிச்சயம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. எங்க போனாலும் அவர் நமக்கு கூடவே இருக்கிற ஒரு கர்த்தர். உலகத்தினுடைய பார்வைக்கு என்ன நடந்தால் நீங்க சோர்ந்தே போகாது, மனசு தளரவே விட வேண்டாம். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறவர், நல்லவர். அந்த 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 ஒரு திருப்தி, அந்த ஒரு மன பலன். நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பனாராலே கைவிடப்பட்டு ஒரு அநாத குழந்தையை போல வளர்ந்த ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரோட நடந்து அந்த அநாதை ஆஸ்பத்திரியிலே அந்த மாதிரி ஒரு பையனையே தெரிந்தெடுத்து அந்த மனுஷனை திருமணம் பண்ணி, திருமணமான ஒரு 20 நாளைக்குள்ள அந்த கணவனார் ஒரு விபத்தில் மரித்து போய் விதவையாக்கப்பட்டு யாருமே இல்லாமல், அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய், கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு அவர்களும் வாழ்நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் பலவீனத்தோட கழித்து, இவ்வளவு பிறந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கூட முழுமையா பார்க்கவே இல்லை. ஆனா அவருடைய மரணம் அந்த அந்த வியாதியில தான் அவங்க மரிக்கிறாங்க. ஆனா அவங்க மரிக்கும் போது அவங்க சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாம் எனக்கு முடிந்தது. இந்த உலக வாழ்க்கையிலே என் கூட எது இருந்தோ இல்லையோ, இயேசு என் கூட இருந்தார், என் கூட இருந்து என்னை ஆறுதல் படுத்தினார். இனி நான் அவரிடத்துல போறேன். இதுவரையிலும் என்னை இந்த உலகத்துல அடிக்கடி என்னை தட்டி கொடுத்தவர் என்னை முழுமையா என்னை தட்டி கொடுத்து என்னை பலப்படுத்த போறார். நான் அவருடைய ராஜ்யத்தில் போறேன்னு சொல்லி அவ்வளவு சமாதானமா இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் கடந்தாங்க. மதுரையில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கை கால் ரெண்டுமே விழுந்துருச்சு. கோடிக்கணக்கான சொத்து. அவர் இங்கே வெளிநாட்டில் போய் ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய சொத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வர்ற அந்த நேரத்தில் பிபி ரொம்ப ஹை ஆகி அவருக்கு திடீரென்று ஸ்ட்ரோக் படுத்த படுக்கை ஆகிட்டார். ஒரு 9-10 மாதங்களாய் படுத்த படுக்கையாக இருக்கிறார். இப்போ ஆனால் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த வெறுப்பு, கோபம், அவ்வளவு சொத்து, பணம். அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிடையாது, பணத்திலேயே பிறண்ட மனுஷன் வச்சுங்களேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பொருள், மனைவி சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தால் அந்த சாப்பாடை அப்படியே அங்கேயே கொட்டுறது, பிரச்சனை பண்ணுறது, திட்டுறது, அந்த பெட்டில் இருந்து சபிக்கிறது. அப்படின்னா தான் சம்பாதித்த பணத்தை தான் அனுபவிக்க முடியல, தன்னை தவிர வேற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல. பையனை சபிக்கிறது, பொண்ணை சபிக்கிறது, யாரையுமே நம்பல. அந்த மாதிரி அவருக்கு அந்த நம்மளை இப்படி நம்ம ஆயிட்டோமே அப்படின்ற அந்த வெறுப்பு நம்ம சம்பாரிச்சு கொடுத்தானே இவங்க எல்லாம் வாழ்றாங்க, பட் இவங்கெல்லாம் நல்லா வாழ்றாங்களே, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே நினைச்சிட்டு அந்த வெறுப்பினால அப்படியே சைக்கோ மாதிரி வீட்டில் எல்லாத்தையுமே உடைக்கிற அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ இவர்களுடைய இருதயம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க இருதயம் முழுக்க பணத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் தான் இருக்குது. அவங்க அந்த பணம் இருந்தாதான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும், அவங்களுக்கு அந்த உயர்வு இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும், அவங்க நடந்துட்டு இருந்தாதான் அவங்களால திருப்தியா வாழ முடியும். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லவே இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதுல திருப்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவரீர் என்னோடு கூட, தேவரீர் என்னோடு கூட. இன்னைக்கு எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உங்களுக்காகவே, ஆண்டவர் நமக்காகவே கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து எது மேலே எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஈசாக்க நான் ஈசாக்கோட கூட இருக்கிறத இவங்க எல்லாம் அறிஞ்சுக்கணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் கொடுத்து நான் இவனோட இருக்கிறேன்றத கர்த்தர் நிரூபிச்சார். உங்களோட ஆண்டவர் இருக்கணும்ன்றத உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் நிரூபிக்கணும்னு நினைச்சா, கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ரெகோபோத்தை கண்டிப்பாய் கர்த்தர் கட்டளை இடுவார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு ஒரு ரெகோபோத் கண்டிப்பாக வரும், ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் தருவார். தந்து என் பிள்ளையோட நான் கூட இருக்கிறேன்றதை பாருங்கடா அப்படின்னு ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு முன்பாக செய்வார். அப்படி ஆண்டவர் தேவைப்பட்டாதான் அப்படி செய்வார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
ஒருவேளை உங்க கூட கர்த்தர் இருக்கிறதா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாருன்னு வைங்களேன், ஆண்டவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாரு. தேவனால அனுப்பப்பட்ட முன்மாதிரியான அந்த யோவானோட ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது உண்மை. இப்ப அவருடைய மரணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா, இத்தனை நாள் ஊழியம் செஞ்சீங்களே, இவ்வளவு நாள் ஞானஸ்நானம் கொடுத்தே, இவ்வளவு பயங்கரமா பிரசங்கம் பண்ணீங்களே, உங்களோட ஆண்டவர் இருந்தா எப்படி உங்க தலையை வெட்டினாங்க, அந்த நேரத்துல அந்த கத்தியை மழுங்கி போக பண்ண வேண்டியதானே, அந்த நேரத்துல அந்த கட்டளை போட்டு அந்த மனுஷனுடைய வாயை பொத்திருக்க வேண்டியதானே, அந்த பொண்ணுடைய காலை உடைச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு மனுஷன் 1000 பேசலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த யோவானோட நான் இருக்கிறேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு முன்னாடி நிரூபிக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணல, அவர் நினைக்கல. அதனால ஆண்டவர் அமைதியா விட்டுட்டார். அதனால சில காரியங்களா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத நம்ம சொந்தங்களுக்கு முன்னாடி அவர் நிரூபிக்கணும்னு என்ன பண்ண மாட்டாரு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அவர் நினைக்க மாட்டார். இப்ப பாருங்களேன், நம்ம பேர்ல ஒரு பொய்யான பழியை, இப்ப என் பேர்ல இருங்களேன், என் பேர்ல பொய்யாய் ஒருத்தர் ஒரு பழி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பொய்யை இல்ல நான் அப்படி செய்யலைன்னு என்னால நிரூபிக்கவும் முடியும். அதே நேரத்துல அப்பா நீ நினைச்சிட்டு போப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும், அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற உரிமையும் எனக்கு கேட்கல. சத்தமா அந்த உரிமை இருக்குது. அப்போ நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு சில காரியத்தை மற்றவர்களுக்கு முன்பாக என் பிள்ளையோட நான் கூட இருக்கிறேன்றதை நான் நிரூபிப்பேன்னு சில காரியத்தை செய்வாரு. சில காரியத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னா அமைதியா இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சேதம் பண்ணுவதற்காக கொண்டு போகும்போது வேதம் சொல்லுது, அந்த சிறைச்சேதம் பண்ணும்போது கொண்டு போகும்போது அவன் கையை ஓங்கும் போது அவனுடைய கையை ஸ்டாப் பண்றதுக்கு ஆண்டவரால் முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன். கண்டிப்பாக முடியும். நீங்க எரோபியாமுடைய நாட்கள்ல அந்த இளம் தீர்க்கதரிசி போய் அந்த பலிபீடத்திற்கு நேராக அவன் தேவனுடைய அக்னியை இறக்கி அது வெடிச்சு சிதறும் போது ராஜா கையை நீட்டுறாரு, அந்த கையை அப்படியே நின்னுச்சுன்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய தேவன் ஒரு இடத்துல அவனுடைய கையை நிற்க பண்ணினார். அதனால அந்த இளம் தீர்க்கதரிசி மேல அத்தனை பேருக்கு பயம் உண்டாயிருச்சு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எதையுமே செய்யாம கர்த்தர் என்னவா இருந்தாருன்னா அவனை அதற்கு ஒப்பு கொடுத்தார். 12 சீடர்களிலே பல சீடர்கள் எண்ணெய் கொப்பரையில போட்டு சூடாக்கப்பட்டார்கள். சிலரை சிங்கத்துக்கு இரையாக்குனாங்க, சிலரை தலையில சிலுவையில அடைச்சாங்க. ஆனா இது எல்லாவற்றிலையும் கர்த்தர் முன்னாடி நின்னு என் பிள்ளை அப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரா, அவனை உயிரோட நான் எழுப்புறனா இல்லையான்னு பாருன்றத கர்த்தர் அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்னவா இருந்தார்னா அமைதியா இருந்தார். இவர் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தார். அதுக்காக சீடர்களோட ஆண்டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. இப்ப எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதான் பிலிப்பியர் நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் போது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். சேர்ந்து வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஒரு உண்மையான போதனை அப்படின்றது என்ன? உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களிலே கர்த்தர் என் கூட இருக்கிறதை நிரூபிப்பார், சில நேரங்களிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் கூட யார் இருக்கிறார் என்றால் கர்த்தர். என் கூட தேவன் இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யாரோ ஒருத்தருடைய கர்த்தர் தெளிவாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் மகனே, இன்னும் ஏன் பயம்? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்கும்போது உன் படகு மூழ்கவே மூழ்காது. நான் உன்னை கரை சேர்ப்பேன், நீ கலங்காத. நான் உன்னை கரை சேர்ப்பேன், நீ கலங்காத. உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. தேவரீர் நீர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பானே. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எங்கே? இந்த ஒரே ஒரு குமரலுடைய சத்தத்தோடு தான் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறேன் பாஸ்டர்.
உண்மையாகவே கிதியோன் அன்னைக்கு சொன்னது மாதிரி தான் எனக்கு, ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன உம்முடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே, நீர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த நோய், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த செலவு, எனக்கு எதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நடக்குது? எனக்கு ஒரு டவுட்டா இருக்குப்பா, எனக்கு சந்தேகமா இருக்குப்பா, என் கூட இருக்கிறீங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, இதெல்லாம் நடந்தும் உனக்கு ஒரு குறையும் இல்லையே, இதெல்லாம் நடந்தும் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யக்கூடியது ஒண்ணு கூட தவறவே இல்லையே, இதெல்லாம் நடந்தும் இன்னும் நீ உயிரோட இருக்கிற இல்ல. ஓ ஹalleluya ஹalleluya. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் நடத்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியாய். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியாய். கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? பாடுக மகள், கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. நீதிதான் ஸ்திரப்படுவார், கொடுமைக்கு நீ தூரமாவார். நீதிதான் ஸ்திரப்படுவார், கொடுமைக்கு நீ தூரமாவார். திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? என்னோடு அப்பா இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரொம்ப குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனா உருவாக்குறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை எல்லாரையுமே ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வந்து வெறும் சாதாரணமான விசுவாசிகளாய் அல்ல, நீங்க எல்லாரும் சாதாரணமான விசுவாசிகள் என்கிற படியை தாண்டி அடுத்து கர்த்தருக்கு ஒரு பெரிய சீசன் என்கிற அந்த சூழ்நிலையில நீங்க மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆமே நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல எது நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம அந்த கேள்வி என்ன பண்ண முடியாதுன்னா கேட்கவே முடியாது.
சில நேரத்தில் சில கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் இருந்தா கூட பதில் அவர் என்ன செய்ய மாட்டார்னா சொல்லவே மாட்டார். அவர் பதில் கொடுக்காததுனால நம்ம அவரை கோவிச்சுக்கவும் முடியாது. அந்த பதில் கொடுக்காததுனால நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட முடியாது. ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்காததற்கு கூட ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு இன்னைக்கு காலையில வாசிச்சு கொண்டிருக்கும் போது ஆதியாகமத்துல 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை கூட வாசித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். இப்போ 17ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமே. 17ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கவனிங்க, 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தார். இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் 99 வயதான போது. ஹலோ, இந்த 86 வயசுல இருந்து அடுத்து டைரக்டா அடுத்த வசனம் எதுக்கு ஸ்கிப் ஆகுது அப்படின்னா 99க்கு ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட 13 வருஷம், கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதையுமே பேசல, எதையுமே சொல்லல. கர்த்தர் ரொம்ப மௌனமா இருந்தார். கர்த்தர் எந்த பதிலுமோ. இப்போ 99வது வயசுல அவனுக்கு முன்னாடி அவன்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு முன்பாக உத்தமனா இல்ல, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உன்னை மிகவும் திரளாய். இந்த 13 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏற்கனவே 75ல கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உன்னுடைய சன்னதியை நான் என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு பாக்கியத்தை தருவேன்னு சொன்னாரு. இப்போ இடையில யார் வரா அப்படின்னு சொன்னா, சாராய் வந்து ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி ஆபிரகாம் இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அடிமை பெண்ணோட நீர் சேரும், அவளால ஒரு சன்னதி உண்டாகட்டும் சொல்றாரு. இங்க ஆபிரகாம் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு 75 ஆயிடுச்சு, நமக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவரிடத்துல போய் இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே, இது சரியானதா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி தான் சித்தம் வைக்கிறீங்களா, எதையுமே கேட்காம சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, யார்கிட்டயுமே கேட்காம, ஆண்டவரிடத்துல எந்த வார்த்தையும் கேட்காம, சாராய் சொன்ன ஒரே ஒரு பேச்சை கேட்டு அப்படியே ஆகார கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்து இப்போ வந்து சாராய்க்கே குழந்தை பிறகுது. இப்போ சாராய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய பிள்ளையும் வெளியே தள்ளுன்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கு மனசு இல்ல. இப்போ தள்ளுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் யார்ட்ட போறாரு, அவளை கட்டிக்கோன்னு சொல்லும் போது எங்க போல கேட்கல, யோசிக்கவே இல்லை, கேட்கவும் இல்லை. ஆண்டவரே, இந்த இவ சொல்றாளே, இதை நான் கேட்கலாமா, இதுதான் நீங்க சித்தம் வச்சிருக்கீங்களா, எதுவுமே கேட்காம எடுத்தன் கவுத்தன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவசரப்பட்டு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசியாமல் அவர் போய் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து வந்து இந்த பொண்ணை வெளியே தள்ளுன்னு சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டா போய் ஆண்டவரத்தில் நிற்கும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில் அடிச்சாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவ உனக்கு என்ன சொல்றாளோ, ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே யார் பேச்சு தான் கேட்ட, நீ அவள் பேச்சை கேட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இப்போ பிரச்சனைன்னும் போது மட்டும் எங்கிட்ட வந்து நான் என்ன செய்யட்டும்னு கேட்டா நான் என்ன பண்றது, என்ன செய்ய சொல்லி. அப்போ சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்கிறதற்காக நம்ம அவசரப்பட்டு யாராவது ஒருத்தருடைய பேச்சை கேட்டு ஒரு முடிவை வந்துடக்கூடாது. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றாருன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக அவருடைய தாமதத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவருடைய தாமதத்தில் ஒரு வெற்றி உண்டு. அவர் தாமதம் பண்ணினாலும் உங்களுக்கு நேர்த்தியாய் பெஸ்டாய் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆனா கர்த்தர் தாமதம் பண்ற நேரத்துல தான் நிறைய பேர் குறுக்கால வந்து சில ஆலோசனை கொடுப்பார்கள். சில காரியத்தை ஆண்டவர் தரலன்னா அதை ஏத்துக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இப்போ இந்த ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனா இல்லையா, ஒரு இன்னொரு பிரச்சனை தானே.
இன்னொரு போராட்டம் தானே. ஒரு குழந்தை, ஒரு அம்மா, ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்பாகவே அவசரப்பட்டு எனக்கு வேணும்னு நினைக்கிறது. சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு, சில காரியங்களை வேண்டான்னு ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏத்துக்கிறது தான் நல்லதே தவிர, இல்ல கண்டிப்பா எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு ஏதோ ஒரு வழியில அதை நான் சுதந்திரிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படி ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல நான் அனுபவிச்சே ஆகணும், அவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடி நான் அப்படி நிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு ஆண்டவர் தாமதம் பண்ணுகிற, இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்கவே வேண்டான்னு நினைக்கிற ஒன்றுக்காக நீங்க ரொம்ப பிரயாசம் எடுத்து அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா கூட கடைசியில் உங்களுக்கு அது எப்படிதான் முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வருத்தமாய் தான் அது முடியும், அது சஞ்சலமாகத்தான் முடியும். அதனால ஆண்டவர் கொடுக்காதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தரிடத்தில் கேட்பதுதான் நமக்கு உத்தமமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக. ஸோ ஆண்டவர் அவன் மேல இருக்கிற வருத்தத்தினால 13 வருஷம் ஆண்டவர் என்னவா இருந்தாருன்னா அப்படி அமைதியா இருந்தார். சில நேரத்தில் ஆண்டவருடைய அமைதி நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்களிடத்துல கர்த்தர் நிறைய எதிர்பார்ப்பார். நேசிக்கிறவங்களை தான் கர்த்தர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாரு, நேசிக்கிறவர்களை தான் கர்த்தர் தண்டிக்கணும்னு நினைப்பாரு, நேசிக்கிறவர்களை மட்டும்தான் கர்த்தர் உருவாக்கணும்னு நினைப்பாரு. நேசிக்கிறவர்களுக்குத்தான் பாடுகள் அதிகம், நேசிக்கிறவர்களுக்குத்தான் அவருடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளும் அதிகம். இப்போ நீங்க பொறுப்புகளும் பிரச்சனைகளும் அதிகமாய் உங்களுக்கு இருக்கிறதுனால கர்த்தரால் நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். நான் என்ன நம்புறேன், அவருக்கு நேசமானவர்களா இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அது நமக்கு போதுமானது. ஆண்டவரே, நான் உமக்கு நேசத்திற்குரியவனா இருந்தால் எனக்கு போதுமானது. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு நம்ம அப்படியே எழுப்பி நிற்க போறோம். தேவரீர் என்னோடு கூட. எல்லாரும் அப்படியே சொல்லிக்கொண்டே தேவரீர் என்னோடு கூட சொல்லுங்க. ஒரு 10 டைம் ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களுக்கு நடக்கிறதை வைத்து ஆண்டவர் உங்களோடு இல்லை என்று யார் சொன்னார்கள்? யார் சொன்னார்கள்? கர்த்தர் சொல்கிறார், அவர்களுடைய வார்த்தையை நீ நம்ப வேண்டாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் கப்பலிலே இருந்தாலும் சில வேளைகளிலே கப்பல் மூழ்கத்தக்கதான புயல் அடிக்கும், மழை பெருங்காற்று வரும், ஆனாலும் அந்த கிடத்திலே மூழ்கடிப்பதற்கு நான் உன்னை விடுவது இல்லை. அந்த படகிலே கர்த்தர் இருக்கிறார், அது நிச்சயமாய் மூழ்கி போவது இல்லை. சொல்லுவோம் கைகளை உயர்த்தி, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தை வான பரியந்தம் எட்டட்டும். ஆமென். கிதியோன் பார்த்து சொல்றான்ல, பா பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பானே. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். அவர் சித்தம். இப்ப கைய மேல கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. கரை சேர்த்திடுவார், கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? பாடுங்க எல்லாரும். உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடும்போ, உன்னோடு நான் இருக்க உன் படகு. எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என்னோடு நீங்க இருக்க
என் படகு மூழ்கிடுமோ. திரும்ப திரும்ப என்னோடு நீங்க இருக்க. எஸ் 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 எஸ், உங்க கூட கர்த்தர் இருக்கிறத நிரூபிப்பார், சீக்கிரமா நிரூபிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத அவங்க முன்னாடி நிரூபிக்காட்டா கூட பரவாயில்ல ஆண்டவரே. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட ஆண்டவர் இருக்கிறதை நிரூபித்தார். இந்த உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னோடு நான் இருக்கிறதை சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் நிரூபித்து காண்பிப்பேன். உன் கூட இருக்கிறத நான் நிரூபித்து காண்பிப்பேன். ஆண்டவரே, என் கூட நீர் இருந்தால் இவைகளெல்லாம் நடப்பானே. இல்ல, நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். அன்று அந்த மீதியானியர்கள் கர்த்தர் உன் கூட இருக்கிறத பார்ப்பாங்க. நன்றி அப்பா. ஓ, என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ. என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ. சொல்லு, என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ. சொல்லு, நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமா முடித்திடுவா. நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். உங்க வாழ்க்கையில நடக்கும் திகிலூட்டும். நிறைய பேர் பயப்படுறது மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். திகிலூட்டும் நன்றியப்பா. நடக்கும் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நன்றியப்பா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவா. நடக்கட்டும். அந்த வார்த்தையை ஜெபிக்க. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. நீதினா ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. சிஸ்டர், திகில் உங்களை அணுகாது, சீக்கிரமா தருவார். பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நீங்கள் பயந்த நாட்களை கர்த்தர் மாற பண்ணி நீ திகிலுக்கு தூரமாவாய். பயம் உன்னை அணுகாது, நீ திகிலுக்கு தூரமாவாய். பயம் உன்னை அணுகாது. ஓ, திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்ந்திடுவா, கலங்காதே. கரை சேர்ந்திடுவா, கலங்காதே. படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். உங்களை படைத்தவரே, உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். விருப்பத்தையும் ஆற்றலையும் அவர் தருகின்றார். அவர் சித்தம் செய்ய விருப்பத்தையும் தரர். அந்த ஆசையை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த தரிசனத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். அதற்கான ஆற்றலை தருகிறவர் கர்த்தர். எஸ் எஸ், உங்களுக்குள்ள தரிசனத்தை கொடுக்கிறார். உங்களுக்குள்ள தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விஷன் இப்ப உண்டாகிறது. இந்த உபவாச ஜெபத்தில் அந்த விஷன் உண்டாகிறது. அந்த ஆற்றலையும் விருப்பத்தையும் தருகிறது மட்டுமல்ல, அவர் செய்து முடிக்கிறது ஏற்ற பலன், அதற்கு ஏற்றிய ஞானம். நன்றி அப்பா. கரை சேர்ந்திடுவா, கலங்காதே. கரை சேர்ந்திடுவா, கலங்காதே. ஏன் மகனே, இன்னும் பயம் உனக்கு? ஏன் நம்பிக்கை இல்லை?
ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு? ஏ நம்பிக்கை இல்லை? ஓ உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு ஸ்தோத்திரமப்பா. கரங்களை தட்டி இதலரம் தனரல தரலர ரே தலரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த அபிஷேகத்தினுடைய மழை, தேவ பிரசன்னத்தினுடைய மழை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. கட்டுகள் உடையட்டும், சாபங்கள் முறிந்து போகட்டும், அக்கிரமத்தின் கட்டுகள் முடியட்டும். சாபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வல்லமை, வல்லமை, சரீரங்களிலே வல்லமை, ஆவியிலே வல்லமை, குடும்பத்திலே வல்லமை. இப்போ 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 ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு இருக்கிறவர், 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 இருக்கிறவர். வல்லமை, வல்லமை, வல்லமை. தேவனுடைய ஷெக்கினா மகிமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேல் அக்கினியாய், அக்கினியாய், மகிமையாய் வந்து அமரட்டும், வந்து அமரட்டும். சாபங்கள் விலகும்படியாய், வியாதிகள் விலகும்படியாய், ஓ அக்கிரமங்கள் விலகும்படியாய். வல்லமை, 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 வல்லமை. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருவர் மேல். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Thank you Holy Spirit. உடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய பாதத்தில் தருகிறான். ஆலயத்தில் ஏதோ கூடி வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமாய் கலந்து கொள்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவர் மேலேயும் தேவ சமூகம், தேவ மகிமை. ஆமாண்டவரே, இன்றைக்கு நீர் பேசினது போல நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த தைரியத்தோட நாங்க எல்லாரும் முன்னேற ஆண்டவரே. நன்மையானாலும் தீமையானாலும் எங்களை விட்டு நீ விலகவே இல்லை. கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருதயத்தில் தந்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த சத்தம் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த காதுகள் எல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை அளவு கடங்காத விதமாய் ஊற்றப்படுவதாகப்பா. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா.